அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகன் வேள்பாரி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியில் நீலன் மயிலாவின் திருமண நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தோம். ஆதினி கண் கலங்கியது ஏன் பார்க்கலாமா? இனி கதைக்குள். இசையின் பெருமுழக்கம் மீண்டும் தொடங்கியது. புது மகிழ்வில் ஊர் திளைத்தது. பாரிக்காகவே காத்திருந்த பெரியவர்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்கினர். நீலனையும் மயிலாவையும் இரு திசைகளிலிருந்து ஆட்டப்பாட்டத்தினூடே அழைத்து வந்தனர். மந்தையின் நடுவில் இருக்கும் செங்கடம்பு மரத்தின் அடிவாரத்தில் வந்து சேர்ந்தனர். ஊரின் நிலை மரம் அது. அதன் அடிவார மேடையில் நின்று மணமக்கள் மாலை சூட வேண்டும். மயிலம் மலர் மணக்கும் மாலையை அவர்கள் சூடிய பொழுது மலை எங்கும் இருந்து பறித்து வந்த பூக்களை அவர்களின் மீது பொழிந்தனர் மக்கள். இசையோசையும் ஆரவாரமும் விண்ணை தொட மலர் மணத்தில் மந்தையே கிறங்கியது. வந்தவரெல்லாம் வாழ்த்துச் சொல் கூறினர். அடுத்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மனைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். நீலன் புதுமனை நோக்கி மயிலாவை அழைத்துச் சென்றான். அவனுக்கு பின்னால் பாரியும் வேட்டூர் பழையனும் தேக்கனும் வந்தனர். அவர்களை தொடர்ந்து ஊரே வந்து கொண்டிருந்தது. நாங்கில் மரத்தின் அடிவாரம் இருந்த புது குடிலுக்கு வந்து சேர்ந்தனர். கூட்டத்தின் ஆரவாரமும் கேலி பேச்சும் பன்மடங்கு கூடியது. குளவை ஒளி பெருகி வர மயிலாவை அழைத்து கொண்டு மனைக்குள் நுழைந்தான் நீலன். எங்கும் உற்சாக பேரொளி. சற்று தொலைவில் பெண்களின் கூட்டத்தினூடே இருந்த ஆதினியை பார்த்தான் பாரி. அவளின் கண்கள் அங்கும் இங்குமாக தவித்து அலைந்து கொண்டிருந்தன. வழக்கத்திற்கு மாறாக இருப்பதை உணர்ந்து அருகில் சென்றான் பாரி. கலங்கி அவள் கண்களில் நீர் பெருகி இருந்தது. அத்தியாயம் 71. கலங்கி நின்ற ஆதினி சொன்ன செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உதிரனும் அங்கவையும் மணவிழாவுக்கு வந்து சேரவில்லை என்பதுதான் அச்செய்தி. எவ்வியூரிலிருந்து மணவிழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தன் தோழிகளோடு புறப்பட்டாள் அங்கவை. 4 நாட்களுக்கு முன்புதான் புறப்பட்டாள் ஆதினி. 2 இரவு 3 பகல் என பயணித்து மணநாளுக்கு முதல் நாள் வந்து சேர்ந்தாள் ஆதினி. அவள் வந்த பொழுது விருந்தினர்களின் பெரும் கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்திருந்தது. பரம்பு நாடு 400க்கும் மேற்பட்ட ஊர்களை கொண்டது. எல்லா ஊர்களிலிருந்தும் நீலன் மயிலா திருமணத்திற்கு மக்கள் வந்து சேர்ந்திருந்தனர். தொலைவில் உள்ள ஊர்களிலிருந்து ஓரிருவர், அருகில் உள்ள ஊர்களிலிருந்து பலரும் வந்து சேர்ந்திருந்தனர். தன் கூட்டத்தோடு ஆதினி வந்த பொழுது வேட்டுவன் பாறை மக்கட்கூட்டத்தால் திணறி கிடந்தது. எல்லோரும் ஆதினியை கண்டு நலம் கேட்டனர். அவளும் வந்ததிலிருந்து அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருந்தாள். 2 முறை சங்கவையை பார்த்தாள். அங்கவையோ கண்ணிற் படவே இல்லை. இந்த பெரும் கூட்டத்தில் தன் தோழிகளோடு எங்காவது சுற்றி கொண்டிருப்பாள் என்று நினைத்தாள். ஆனால் நள்ளிரவில் தொடங்கிய குரவை கூத்தில் இணையர்கள் எல்லாம் களமிறங்கிய பொழுது அங்கவையும் உதிரனும் ஆடும் ஆட்டத்தை பார்க்க மிகுந்த ஆவலோடு வந்து நின்றாள். ஆனால் அவர்கள் இருவரும் களமிறங்கவே இல்லை. குரவை கூத்தில் பங்கெடுக்காமல் எங்கே போனார்கள் என்று தேடத் தொடங்கிய பொழுது எதிர்பட்ட அங்கவைக்கு தோழியிடம் கேட்டாள். எவ்வியூரிலிருந்து புறப்பட்ட முதல் நாள் இரவு புலிவால் குகையில் தங்கினோம். மறுநாள் காலையில் எழுந்த பொழுது உதிரன் வந்தான். நீலன் மயிலாவுக்கு அதிசிறந்த பொருள் ஒன்றை மணவிழாவன்று தந்து மகிழ்விக்க வேண்டாமா என்றான். ஆமாம், என்ன தரலாம் என அங்கவை கேட்டபொழுது அவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். நாங்கள் பரிசு பொருட்களோடு வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்கிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் புறப்பட்டு போய்விட்டனர். இன்று வந்து விடுவாள் என நினைத்திருந்தேன். இன்னும் வரவில்லையா என கேட்டாள் அவள். உதிரன் தோழர்கள் யாருக்கும் இது பற்றி தெரியவில்லை. நீலனும் மயிலாவும் புதுமனை புகுந்தவுடன் நிலைமையை பாரியிடம் விளக்கினாள் ஆதினி. அன்றிரவு வேட்டுவன் பாறையிலே அனைவரும் தங்கினர். பொழுது விடிந்தது. ஆனால் உதிரனை பற்றிய எந்த செய்தியும் யாரிடமும் இல்லை. அதற்காக யாரும் பதற்றம் கொள்ளவும் இல்லை. உதிரனும் அங்கவையும் சிறுவர்கள் அல்லர். காடறியும் பயிற்சியில் முதன்மை வீரனாக விளங்கியவன் உதிரன். பச்சை மலையின் எந்த காட்டிலும் எவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் மீண்டு வர அவனால் முடியும். அங்கவையும் இணை சொல்ல முடியாத வீரமுடையவள்தான். ஆபத்தில் சிக்கி உதவி தேவைப்பட்டால் சென்றி புகையை போட்டிருப்பர். மணவிழாவுக்கு வந்துள்ள அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு புறப்படுங்கள்.
ஏதாவது சிக்கலில் மாட்டியிருப்பது அறிந்தால் தக்க உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி அனைவரையும் அனுப்பிவிட்டு எவ்வியூர் நோக்கி புறப்பட்டான் பாரி. மணவிழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் புலிவால் குகையில் தோழிகளோடு இருந்த அங்கவையை கண்டு பேசினான் உதிரன். சிறந்ததொரு பரிசு பொருளினை நீலன் மயிலாவுக்கு தர வேண்டும் என உதிரன் சொன்ன பொழுது அங்கவை பெருமகிழ்வோடு அதனை கண்டடைய உடனே புறப்பட்டாள். அவளும் குதிரையேற்றம் தெரிந்தவள். தன்னுடன் இருந்த இன்னொரு காவல் வீரனின் குதிரையை வாங்கி அங்கவைக்கு கொடுத்தான் உதிரன். இருவரும் குதிரை பாதையில் பயணிக்க தொடங்கினர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்ப்பதுதான் கிளிமூக்கு மாங்காய். பச்சை மலைத்தொடரின் வியற்புறு கனிகளில் அதுவும் ஒன்று. அத்தகைய கனி பரம்பின் வடதிசையில் உள்ள கொள்ளுமலையில் உள்ள செவ்வரி காட்டில் காய்த்திருப்பதாக காவல் வீரர்கள் சொன்ன செய்தியை கொண்டு அப்பக்கமாக பயணத்தை தொடங்கினான் உதிரன். கொழுமலை என்பது எவ்வியூரிலிருந்து குதிரை பாதையில் சென்றால் 5 நாள் பயண தொலைவை கொண்டது. அவ்வளவு நெடுந்தொலைவு சென்று மணநாளுக்கு முன் திரும்ப முடியாது என நினைத்த உதிரன் மலைமுகட்டில் அமைந்துள்ள குதிரை பாதையிலே தொடர்ந்து செல்லலாம். சில இடங்களில் குதிரை பாதையையும் சில இடங்களில் குறுக்கு வழியில் நடைபாதையுமாக மாறி மாறி சென்று குன்றுகளை கடந்து கொண்டிருந்தான். முதல் 2 நாட்கள் மலைமுகட்டின் வழியாக குதிரை பாதையிலே சென்றனர். அங்கவை உடனிருப்பதால் காடுகளுக்குள் தங்காமல் அருகிலுள்ள ஊர்களிலேயே தங்கினர். அவ்வூர்களிலிருந்து மணவிழாவுக்கு செல்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே புறப்பட்டு இருந்தனர். பின்னர் குறுக்கு வழியில் மலை இடுக்குகளுக்குள் புகுந்து பயணத்தை தொடர்ந்தனர். 3ஆம் நாளும் 4ஆம் நாளும் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. உதிரன் நினைத்தது போல பயணத்தின் வேகம் இல்லை. காரணம், வழியை விட்டு தொலைவில் இருக்கும் ஊர்களில் இரவு தங்க வேண்டியிருந்ததால் அங்கு போய் திரும்ப நேரமானது. ஆனாலும் பாதிக்கு மேற்பட்ட தொலைவு வந்த பின் திரும்ப முடியாது என்ற காரணத்தால் பயணத்தை தொடர்ந்தனர். கிளிமூக்கு மாங்கனியோடு நீலன் மயிலாவை காண்பது எவ்வளவு மகிழ்வை தரும் என்பதை நினைத்தபடி அவர்கள் நடந்தனர். தன் காதலனோடு பயணிக்கும் அங்கவையின் மனநிலை முற்றிலும் வேறாக இருந்தது. அடர்காடுகளுக்குள் உதிரனோடு நீண்ட நெடும் பயணம். அவனால் காட்டின் எந்த இண்டு இடுக்குகளுக்குள்ளும் நுழைந்து வெளியேற முடியும். அவளை எந்த ஒரு ஆபத்தும் தீண்டி விடாதபடி பாதுகாக்க முடியும். பொதினியில் மருத்துவ அறிவை ஆணுக்கு நிகராக பெண்களும் அறிவர். அதனால்தான் ஆதினி மூலிகை செடி பற்றிய பேரறிவை கொண்டவளாக இருந்தாள். அங்கவையும் அவளைப் போலவே வளர்ந்திருந்தாள். இப்பொழுது கபிலரின் மொழியறிவும் அவளுக்குள் செழித்திருக்க அவள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் புதிதாய் மலரும் பூவினை போல் ஒளியும் மனமும் வீசியது. இருவரின் வியர்ப்பிற்குள் அடங்காமல் விரிவடைந்து கொண்டே இருந்தது காடு. 4ஆம் நாள் இரவு எயினூரில் தங்கினர். வந்திருப்பது அங்கவை என அறிந்து ஊரே விருந்து செய்து மகிழ்ந்தது. உதிரனுக்கு வேறொன்று நினைவுக்கு வந்தது. அதனை அங்கவையோடு பகிர்ந்து கொண்டான். காடறியும் காலத்தில் இவ்வூரின் மேற்றிசையில்தான் இராவரி மரத்தை பார்த்தேன் என்றான். அதனை சொன்ன கணத்தில் அங்கவையின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. எவ்விடத்தில் இருக்கிறது என்பது உனக்கு நினைவில் உள்ளதா? நன்றாக நினைவில் உள்ளது. சென்று பார்ப்போமா? நாம் பார்த்து திரும்ப 2 பகல் ஓரிரவு ஆகுமே. அங்கவை சற்றே சிந்தித்தாள். உதிரன் சொன்னான், ஏற்கனவே அதிக நாட்களாகி விட்டன. இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம். இன்னொரு முறை அதனை பார்ப்போம் என்றான். அங்கவையின் முகம் சற்றே வாடியது. மனக்கவலை தீர இரவில் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தான் உதிரன். அங்கவை தங்கிய குடிலின் மூதாட்டி இராவரி மரத்தை பார்க்காவிட்டால் என்ன? இறுக்கிச் செடியை பறித்து வந்து காட்டு என்றாள். மூதாட்டி என்ன சொல்கிறாள் என்று உதிரனுக்கு புரியவில்லை. இறுக்கிச் செடி என்றால் என்ன என கேட்டான். உனக்கும் தெரியாதா என கேட்டவள் தூரத்திலிருந்து பெண்ணை சத்தம் போட்டு அழைத்து இவ்விருவரையும் கூட்டி போய் இறுக்கிச் செடியை காட்டு என்றாள். அப்பெண் இருவரையும் அழைத்து கொண்டு காட்டுக்குள் நுழைந்தாள். தேய்பிரையின் கடைசி காலமாதலால் மாமலை கும்மிருட்டில் மூழ்கி கிடந்தது. ஊரை விட்டு சற்று தள்ளி உள்ளே போனவள் சந்தன மரத்தின் அடிவாரத்தில் பின்னி கிடந்த பெரும் கொடியை பிடித்து தூக்கினாள். அவர்கள் இருவரும் அக்கொடியையே பார்த்தனர்.
கொடியின் முனைப்பகுதியை மட்டும் ஒடித்தவள் அங்கவையையும் உதிரனையும் கை நீட்டச் சொன்னாள். இருவரும் கையை நீட்டினர். ஒடித்த கொடியிலிருந்து கசியும் நீரினை இருவரின் உள்ளங்கையிலும் ஒவ்வொரு துளி வைத்தாள். இதனை ஏன் கையில் வைக்கிறாள் என இருவரும் உள்ளம் கையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களின் கண்கள் விரியத் தொடங்கின. அத்துளி வெண்மை நிறம் கொண்டதாக மாறியபடி இருந்தது. கெட்டியான பால் துளி போல அது இருப்பதை பார்த்தனர். வியர்ப்பு அடுத்த கட்டத்தை அடைந்தது. இவ்விருட்டில் இவ்வெண்மை நிறம் எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரிகிறது என சிந்தித்த பொழுதுதான் புரிய வந்தது அத்துளி நீர் மெல்லியதாய் ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. மின்னூட்டான் பூச்சியின் உடலுக்குள் இருக்கும் வெண்பச்சை நிற நீர் போல்தான் இதுவும் பச்சையின்றி முழு வெண்மையில் ஒளியை உமிழ்கிறது. இருவரும் தங்களின் உள்ளங்கைக்குள் ஓர் அதிசயத்தை வைத்துக்கொண்டு நின்றனர். கை நடுக்கத்தில் காற்றில் அசையும் சுடர்போல் கையொளி அசைந்து கொண்டிருந்தது. அழைத்து வந்தவள் நீண்ட நேரத்திற்கு பின், இன்று இரவு முழுவதும் வைத்தாலும் ஒளி மங்காது, வாருங்கள் போவோம் என சொல்லி ஊருக்கு அழைத்து வந்தாள். வரும் பொழுது நீண்டு படர்ந்து கிடந்த அந்த கொடியை பறித்து வந்தான் உதிரன். ஊர் வந்ததும் அங்கவை தங்கும் குடிலின் உட்புற செவிற்றில் மேற்கூரையிலும் செடியை ஒடித்து கசியும் நீரினை பொட்டு பொட்டாக வைத்துவிட்டு வெளியேறினான். எரிந்து கொண்டிருந்த சிறு விளக்கினை அணைத்தாள் அங்கவை. விளக்கொளி நீங்கியதும் குடில் முழுவதும் பெருகி நிறைந்தது இருள். சிறிது நேரத்தில் நீர்த்துளிகள் பால் நிறம் கொள்ள தொடங்கின. இங்கும் அங்குமாக இருளுக்குள் இருந்து வெண்ணிற மொட்டுக்கள் அவிழத் தொடங்கின. அவிழும் பொழுதே ஒளி கசிந்து பரவியது. வான்வெளியில் மஞ்சள் ஒளி சிந்தும் விண்மீன்கள் வெண்மை நிற ஒளியை சிந்தினால் எப்படி இருக்கும் என்பதை அங்கவை இரவு முழுவதும் பார்த்திருந்தாள். அவ்விரவு முழுவதும் அவர்களின் கைக்கெட்டும் தொலைவில் விண்மீன்கள் நிறைந்து கிடந்தன. பொழுது விடிந்தது. அவர்கள் விரைந்து புறப்பட்டனர். அப்பொழுது உதிரன் செவ்வரி காட்டினை பற்றி எயினூர் மக்களிடம் கேட்டான். அவர்கள் அக்காட்டினை அடையும் திசை குறிப்பினை சொன்னார்கள். கிளிமூக்கு மாங்கனி வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர்களும் உடன் வந்து பறித்து தந்திருப்பார்கள். ஆனால் தாமாக கண்டறிந்து நீலன் மயிலாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் அதனை பற்றி கேட்கவில்லை. அவர்கள் சொன்ன குறிப்பின் அடிப்படையில் நடைவழி பாதையில் இரு மலைகளை தாண்டினர். செங்குத்தான ஏற்ற இறக்கமாதலால் களைப்பு அதிகமாக இருந்தது. அன்றிரவு குகையினில் தங்கினர். அருகில் ஊரேதும் கிடையாது. உதிரன் கையில் இறுக்கி கொடியை பறித்து வந்திருந்தான். குகை முழுவதும் வான்வெளியாக மாற்றி அங்கவையை தூங்க வைத்தான். குகை வாயிலில் இரவு முழுவதும் விழித்திருந்தான். அதிகாலை அவள் எழுந்ததும் சிறிது நேரம் அவன் உறங்கினான். வெயில் ஏறத் தொடங்கிய பொழுது அவர்கள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தனர். செவ்வரி காட்டுக்குள் உச்சி பொழுதினில் நுழைந்தனர். நீண்டு கிடக்கும் மலை படிப்பின் இரு பக்க சரிவிலும் பரவி கிடப்பதுதான் செவ்வரி காடு. காட்டின் நடுவில் ஊடறுத்து ஓடிக்கொண்டிருந்தது எழுவனாறு. அகலமான இவ்வாற்றில் ஒரு துளி நீரில்லை. கோடையின் வெக்கையின் மணத்துகள்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இருவரும் ஒவ்வொரு மரமாக உற்று பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தனர். எண்ணற்ற மாமரங்கள் இருந்தன. அவை எதிலும் கிளிமூக்கு மாங்கனி இல்லை. மரத்தை பார்த்தபடியே இங்கும் அங்குமாக நடந்தனர். கொடுங்கோடை ஆதலால் செடி கொடிகள் வதங்கி போய் இருந்தன. பச்சை மலையின் அடிவார குன்று பகுதிகள் இவை. எனவே வெக்கையின் தாக்கம் கடுமையாகவே இருந்தது. நன்கு படர்ந்து விரிந்திருந்த மாமரத்தின் அடிவாரத்தில் ஓய்வெடுக்கலாம் என அமர்ந்தனர். சற்றே அவன் தோள் சாய்ந்தாள் அங்கவை. சிறிது ஓய்வுக்கு பின் உதிரன் சொன்னான், நிழலிலே அமர்ந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லை. அங்கவை பதிலேதும் சொல்லவில்லை. ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறாய் என கேட்டான் உதிரன். தோளிலே சாய்ந்திருந்தவள் முகம் பார்த்து பேசுவதற்காக எதிரே வந்து உட்கார்ந்து சொன்னாள், இது மகிழ்வை மட்டுமே அறியும் பருவம். இதற்கு நிழலும் பொருட்டல்ல, வெயிலும் பொருட்டல்ல. சொல்லியபடி புன்னகைத்த அவளை மகிழ்ந்து கவனித்து கொண்டிருந்த உதிரனின் முகம் சட்டென கடுமையானது. அசையாமல் இரு என்றான். என்னவென்று புரியாமல் திகைத்தபடி இருந்தால் அங்கவை.
அவளது கழுத்தின் பின்பகுதியில் அமர்ந்திருந்தது பெரிய ஈ. அதை நோக்கி வலக்கையை மெதுவாக கொண்டு போய் சட்டென அமுக்கி பிடித்தான். பிடித்த வேகத்தில் கைகளை மூடியவன் மெல்ல விரலிடுக்குகளின் வழியாக உள்ளிருப்பதை பார்க்க முயன்றான். இவ்வளவு கூர்மையாக எதனை பார்க்கிறான் என்று அவளும் உற்று நோக்கினாள். விரல் இடுக்குகளுக்குள்ளிருந்து அது தலையை முண்டி வெளியேற முயன்றது. அதன் தலையையும் வெளிவர முடியாமல் அதன் எத்தனிப்பையும் கவனித்தபடி உதிரன் சொன்னான், இது அடவி ஈ. 3-4 ஈக்கள் கடித்தால் சற்று நேரத்திலே மனிதன் மயக்கம் அடைந்து விடுவான். எண்ணற்ற ஈக்கள் மொய்த்துக்கொண்டு கடித்தால் மரணம் கூட ஏற்படலாம். கன நேரத்தில் அங்கவையின் முகம் இறுகி உறைந்தது. அதனை கவனித்தபடி உதிரன் சொன்னான், இந்த ஈ உன்னை கடிக்கவில்லை. அமர்ந்ததும் பிடித்து விட்டேன். அது மட்டுமல்ல, ஓர் ஈ கடித்தால் ஒன்றும் ஆகிவிடாது. தலையை மறுத்து ஆட்டியபடி அங்கவை சொன்னாள், உனது முதுகில் 3-4 ஈக்கள் இருப்பதை அப்போதே பார்த்தேன். சற்றே அதிர்ந்தான் உதிரன். சொல்லிக்கொண்டே அவனது முதுகுப்புறமாக வந்து பார்த்தாள். 3 ஈக்கள் முதுகோடு ஒட்டி இருந்தன. மரத்தில் சாய்ந்திருந்ததால் மரப்பட்டை அழுத்துகிறது என நினைத்திருந்தான் உதிரன். அவள் தட்டிவிட்டதும் அவை பறந்து வெளியேறின. அவ்விடத்தில் முள் தேய்த்ததைப் போல குருதி இருந்தது. 1க்கு மேற்பட்ட ஈக்கள் கடித்துள்ளன என்பதனை அவளின் முகம் பார்த்து உணர்ந்த உதிரன் சொன்னான், நீ கலங்காதே. ஒருவேளை நான் மயக்கமுற்றாலும் சில பொழுதில் எழுந்து விடுவேன். பதற்றமடையாமல் இரு என்றான். அங்கவை சற்றே படபடப்போடு இருந்தாள். ஏனென்றால் இதனை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உதிரனின் கண்கள் செருகத் தொடங்கிவிட்டன. அதனை கவனித்தவள் அவனது தலையினை தனது மடியினில் மெல்ல சாய்த்தாள். சிறிது நேரத்திலேயே உதிரன் முழுமுற்றாக மயங்கினான். கலக்கத்தில் உடல் உதறுவது போல் இருந்தது. ஆனால் அடுத்த கணமே செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்தாள். உடனடியாக சென்றி புகை போடுவோம். இப்பகுதியில் ஊரேதும் இல்லை. மலையின் பின்புறம் 2 மடிப்புகள் தாண்டி எய்யினோர் இருக்கிறது. இங்கு புகை போட்டால் அவ்வூரில் இருப்பவர்களால் பார்க்க முடியாது. இம்மலைப்பகுதியில் யாராவது இருந்தால்தான் உண்டு என்று எண்ணியபடி இங்கும் அங்குமாக சென்றி கொடியை தேடினாள். உதிரனின் இடுப்பில் இருந்த குறுவாளினை எடுத்து அருகிருந்த செடி கொடிகளை வெட்டி இழுத்தாள். வேகமாக அவற்றை உதிரனின் மீது போட்டு மீண்டும் ஈக்கள் மொய்க்காதபடி செய்தவள் சற்று விலகி போய் சென்றி கொடி தேடலாம் என்று முயன்றாள். அவளது தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கீழ்ப்புறமாக எழுவனாற்றை நோக்கி இறங்கி தேடினாள். அகன்று விரிந்து கிடந்தது எழுவனாறு. அதன் மணல் வெக்கையை உமிழ்ந்து கொண்டிருந்தது. ஆற்றினூடே குறும் பாறைகள் முளைத்து கிடந்தன. அவளின் கண்கள் எங்கும் ஓடித் திரும்பின. உதிரனை பார்க்கும் தொலைவை கடந்து போய்விடக்கூடாது என நினைத்து கொண்டே திரும்பி திரும்பி பார்த்தபடி தேடிக்கொண்டிருந்தாள். எப்பொழுதும் கண்ணில் தட்டுப்படும் ஒன்று தேடும் பொழுது மட்டும் ஏன் கிடைப்பதே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவளது கண்களுக்கு முன்னால் அது படர்ந்து கிடந்தது. பார்த்ததும் பெருமூச்சு விட்டாள். கையில் இருந்த குறுவால் கொண்டு கொடியின் அடிப்புறத்தை அறுக்க எண்ணி தரையோடு அமர்ந்தாள். ஏதோ மாறுபட்ட ஓசை ஒலிப்பது போல இருந்தது. என்ன ஓசை இது என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒன்றும் பிடிபடவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் சிறிது சிறிதாக ஓசையின் அளவு கூடிக்கொண்டே இருப்பது போல உணர்ந்தாள். கையில் இருந்த குறுவாலோடு கொடியினை அறுக்காமல் அப்படியே எழுந்தாள். கண்கள் திசையெங்கும் தேடி துளாவின. பெருகும் ஓசை என்னவென்று புரியவில்லை. காட்டின் கீழ்ப்புறமிருந்து பறவைகள் கலைந்து பறந்தன. அத்திசையில் இருந்துதான் ஓசை வருகிறதென அறிய முடிந்தது. என்னவென்று தெரியவில்லை. மலையின் உச்சியில் ஏறி நின்று பார்ப்போமா என்று எண்ணிய பொழுது மிக தொலைவில் எழுவனாற்று மணல் வெளியில் உருவங்கள் தென்படத் தொடங்கின. வேக வேகமாக அருகிருந்த மரத்தின் மீதேறி கொப்புகளுக்குள் தலை நுழைத்து பார்த்தாள். முதல் கணம் அவளால் காட்சியை உள்வாங்க முடியவில்லை. அகல விரித்த கண்களில் தென்படும் எதுவும் அறிவிற்கு புலப்பட மறுத்தது. எண்ணில் அடங்காத யானைகள் எழுவனாற்று மணல் வெளியில் நடந்து முன்னேறி கொண்டிருந்தன. உயர்த்தப்பட்ட ஆயுதங்களோடு அவற்றின் மீது வீரர்கள் அமர்ந்திருந்தனர். ஆற்றின் இருக்கரையையும் அடைத்து கொண்டு அப்படை வந்து கொண்டிருந்தது. காணும் காட்சியை அவளால் நம்ப முடியவில்லை. சிந்தனையை கூர்மையாக்கி மீண்டும் கண் திறந்து பார்த்தாள். வந்து கொண்டிருப்பது பெரும் படை என்பதனை சிந்திக்குள் ஆழ பதிந்தாள். கண்கள் காட்சியை அலசிக்கொண்டிருக்க எண்ணம் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தித்தது.
கண் பார்வையின் கடைசி விளிம்பில்தான் அப்படை நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் மூலப்படைக்கு முன்னால் தூசிப்படை வருமென அவளுக்கு தெரியும். அப்படியென்றால் ஆற்றின் இரு கரைகளிலும் எதிரிகள் முன்னேறி வந்து கொண்டிருப்பர். எண்ணிய கணத்தில் மரம் விட்டு சட்டனை குதித்து இறங்கி உதிரனை நோக்கி ஓடினாள். கன நேரத்திற்குள் வாழ்வின் காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன. மேலே கிடந்த செடி கொடிகளை விலக்கி அவனது கன்னத்தில் அரைந்தும் மார்பில் குத்தியும் எழுப்ப முயன்றாள். உதிரன் உணர்வற்று கிடந்தான். அங்கவை ஏதேதோ செய்து பார்த்தாள். கண்கள் கலங்கின. தலைமுடியை பிடித்து உலுக்கி பார்த்தாள். எந்த பயனுமில்லை. ஆவேசமும் குழப்பமும் கதறலுமாக மனம் கொந்தளிப்பில் அலைமோதியது. சட்டென அதே மரத்தின் மேலேறி பொருத்தமான கிளையின் முனையில் போய் நின்று இலைகளை விலக்கி பார்த்தாள். மணல் தூசி அடுக்கடுக்காய் மேலேறி வந்து கொண்டிருந்தன. மிக தள்ளி அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஆற்றின் எதிர்ப்புற சரிவிலிருந்து புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகையை ஒருவன் அசைத்து காண்பிப்பது அவளுக்கு தெரிந்தது. வந்து கொண்டிருப்பது சோழனின் படை. அப்படியென்றால் அதே அளவு தொலைவில் இப்பக்கமும் தூசிப்படை முன்னேறியிருக்கும் என்பது புரிந்தது. வெறி கொண்ட ஆவேசத்தோடு மரம் விட்டு இறங்கியவள் அங்குமிங்குமாக தேடி நீண்டு கிடந்த இண்டங்கொடியை இரு பனை உயரத்திற்கு வெட்டி எடுத்தாள். ஒரு முனையில் உதிரனின் கை, கால், இடுப்பு, மார்பு என அனைத்து பகுதியையும் மேல் நோக்கி தூக்குவதற்கு ஏற்ப இருக்க கட்டினாள். அவன் எந்தவித அசைவுமற்று கிடந்தான். இண்டங்கொடியின் மறுமுனையை மரத்தின் கிளைகளுக்குள்ளே எறிந்தாள். தாழ்ந்திருந்த கிளையில் விழுந்து மறுபக்கமாக சரிந்தது. அதுவரை மேலே தூக்கி பின்னர் மறுக்கிளையை நோக்கி மேல் உயர்த்துவதெல்லாம் முடியாத செயல் என சிந்தித்தவள் கொடியை கையில் எடுத்துக்கொண்டு சரசரவென்று மரத்தின் மேல் கிளையை நோக்கி ஏறினாள். பொருத்தமான இடமென தென்பட்ட கவட்டை வடிவ கிளையில் கொடியை போட்டு மறுபக்கமாக கீழே எறிந்தாள். மரம் விட்டு இறங்கியவள் இழுத்து மேலே தூக்க வசதியாக உதிரனை மரத்தினை ஒட்டி சாய்வாக உட்கார வைத்து பின்புறமாக தொங்கிக் கொண்டிருக்கும் கொடியை இழுக்க ஆயத்தமானாள். இரு கைகளுக்குள்ளும் அடங்காத அளவு அகலம் கொண்டிருந்த இண்டங்கொடியை பிடித்து வாகாக நிற்க முயன்றாள். நகரும் படையின் ஓசை பெருக்கெடுத்து முன்னகர்ந்து வந்தது. கையில் இருந்த கொடியை விட்டுவிட்டு ஓடிப்போய் எவ்விடம் வந்துள்ளனர் என்பதனை பார்க்க எண்ணியவள் மறுகணம் இப்பொழுது கையில் இருக்கும் இக்கொடியை விடுவது உதிரனின் உயிரை விட்டு அகழ்வதற்கு நிகர். தூசிப்படையின் கண்களுக்கு மனிதர்கள் தெரிந்தால் வெட்டி எறிந்து விட்டு போவார்கள் என சிந்தித்தபடி கொடியை இருக்க பிடித்து வலுக்கொண்டு இழுத்தாள். உதிரன் மெல்ல அசைத்து கொடுத்தான். ஆனால் அவ்வளவு வலுமிக்க வீரனின் உடலை இழுத்து மேலேற்றுவதெல்லாம் எளிய செயலல்ல. ஆவேசம் கொண்டு முயன்றாள் அங்கவை. அமர்ந்த நிலையில் இருக்கும் உதிரனை நிற்கும் நிலைக்கு கூட கொண்டு வர முடியவில்லை. இது தனி மனிதராக செய்யும் முயற்சியல்ல என்பது தெளிவாக விளங்கியது. ஆனால் இம்முயற்சியை விட்டால் உதிரனை காப்பாற்ற வேறு எவ்வழியும் இல்லை என்பது உறுதியாக புரிந்தது. எண்ணங்களை ஒருங்கிணைத்து முழு மூச்சோடு முயன்றாள். வீரமும் வலிமையும் சிந்தனையில்தான் உள்ளன. அதனால்தான் சின்னஞ்சிறியவர்களை வைத்துக்கொண்டு திரையர்களின் கூட்டத்தை நடுமலை வரை எதிர்கொண்டார் தேக்கன். அத்தனை முறை தாக்குதலுக்கு ஆளான பின்னும் தளராமல் இறுதி வரை ஓடினான் கீதானியும் அளவனும். எண்ணத்தின் உறுதி எதனையும் செய்யும் ஆற்றலை தரும் என்பதனை உணர்ந்தபடி ஆவேசத்தோடு இண்டங்கொடியை இழுத்து பின்னால் நகர்த்தினாள். உதிரன் சற்றே மேல் உயர்ந்தான். உதிரனை தூக்கிவிட முடியும் என்று கண்ணில் தெரிந்த நம்பிக்கை கைகளின் வலுவை மேலும் கூட்டியது. உண்ணி இழுத்து பின் நகர்ந்தாள். உதிரன் உயர்ந்து கொண்டிருந்தான். 3, 4 என கைகளில் கொடியை சுற்றியபடி இழுத்தாள். தாழ்ந்திருந்த கொப்பின் உயரத்தை அவன் தலை தொட்டது. கொடியை அருகிருந்த மரத்தில் இழுத்து கட்டிவிட்டு வேகமாக வந்து மேலேறினாள். இவ்வுயரத்தில் இருந்தால் மரத்துக்கு கீழே யார் வந்தாலும் எளிதில் பார்த்துவிட முடியும். எனவே மேலே உள்ள கிளைக்கு கொண்டு போனால்தான் அவனை மறைக்க முடியும் என தோன்றியது. மீண்டும் கீழிறங்கி வந்து இழுக்க முயன்றாள். கைகளில் வலு போதவில்லை. என்ன செய்வதென்று புலப்படவில்லை. படையின் பேரோசை மலை எங்கும் அதிர்ந்து பரவியது. கைகளை தளர்த்தாமல் மூச்சினை இழுத்தாள். மனம் கொற்றவையை வணங்கியது. போர் தெய்வத்தின் ஆவேசத்தை கேட்டு மன்றாடினாள். மூடிய கண்களுக்குள் செண்பகாதேவியின் நினைவு வந்தது. பற்களை நர நரவென்று கடித்தபடி புலிக்கொடியை கிழித்து எறியும் ஆவேசம் கொண்டாள். செண்பகாதேவி என மனம் கதற
அடக்க முடியாத ஆற்றலோடு இண்டம் கொடியை இழுத்து தள்ளினாள். உதிரன் மேல் கிளையில் முட்டி நின்றான். கயிற்றை மீண்டும் கட்டிவிட்டு மரமேறி உச்சிக்கு போனாள். கிளையின் பிளவில் பொருத்தமாக அவனை உட்கார வைத்து கவட்டையோடு சேர்த்து அவனை கட்டினாள். கீழ்ப்புறத்திலிருந்து பார்த்தால் தெரியாத அளவு கொப்புகளை ஒடித்து செருகி மறைத்தாள். இண்டங்கொடியை முழுமையும் மேல் நோக்கி இழுத்து கொண்டாள். படையோசை எங்கும் கேட்டது. காடெங்கும் பறவைகள் கலைந்து பறந்தன. அடர் கிளைகளை மெல்ல விலக்கினாள். கிளி ஒன்று முகத்தில் கொத்துவது போல் வந்தது. தலையை பின்புறமாக இழுத்து கொண்டு பார்த்தாள். அது கிளிமூக்கு மாங்கனி. மரத்தின் உச்சி கிளையில் காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஆடும் கனியை இடக்கையால் விலக்கி பார்த்தால் தூசி படையினர் முன்னேறி வந்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 72. 3ஆம் நாள் நள்ளிரவில் உதிரனும் அங்கவையும் எயினூருக்குள் நுழைந்தனர். நாய்களின் குறைப்பொலியை கேட்டு ஊரே விழித்து கொண்டது. உடலும் மனமும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருந்தன. எழுவனாற்றின் மணல் வெளியை கடக்க முடியவில்லை. எத்தனை காலடி தடங்கள்! யானையினுடையவை எத்தனை, வில் வீரர்களினுடையவை எத்தனை, கொன்றளிக்க வேண்டிய எதிரிகளின் எண்ணிக்கைதான் எத்தனை எத்தனை! பார்த்த காட்சியை மற்றவர்களிடம் சொல்ல கொந்தளிக்கும் உணர்வு இடம் தரவில்லை. எயினூரிலிருந்து மிக தள்ளி குன்றுகள் பலவற்றை தாண்டி ஓடும் எழுவனாறு எதிர்ப்புறமாக திரும்பி செல்கிறது. எனவே எயினூர் மக்கள் யாரும் படையை பார்த்தறியவில்லை. வந்ததும் அங்கவையை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வீரர்கள் இருவரை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக புறப்பட்டான் உதிரன். மலைப்பாதையில் செங்குத்தான வழித்தடத்தில் கோழியனூரை நோக்கி மேலேறினர். இரவில் இந்த பாதையில் செல்வது ஆபத்து என ஊரார் தடுத்த போதும் கேட்கும் நிலையில் உதிரன் இல்லை. கோழியனூரை அடைந்துவிட்டால் அங்கு காவல் வீரர்களிடம் விட்டுவிட்டு வந்த குதிரையில் எவ்வியூர் விரைய வேண்டும். எதிரியின் படைகள் பரம்புக்குள் நுழைந்துள்ள செய்தியை மிக விரைவாக பாரியிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். எழுவனாற்றின் வழித்தடத்தையொட்டி மலைப்பகுதியில் ஊர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. நாளையோ நாளை மறுநாளோ படை வந்து கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து விடுவர். வந்து கொண்டிருப்பது இதுவரை பார்த்திராத அளவு எண்ணிக்கை கொண்ட பெரும் படை. எனவே ஆங்காங்கே உள்ள மக்கள் தாக்குதலை தொடங்கிவிடக் கூடாது. நன்கு ஒருங்கிணைந்த தாக்குதலாக இருக்க வேண்டும். செய்தியை மிக விரைவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் இப்போது முக்கியம். நன்றாக வழி தெரிந்த இருவரோடுதான் மலையேற்றத்தை தொடங்கினான் உதிரன். செங்குத்தான பெரும் பாறைகளில் துணிந்து முன்னேறி சென்றான். காலடியில் உருளும் கற்கள் கீழே போய் விழும் ஓசையை கூட கேட்க முடியவில்லை. மலை சரிவு அவ்வளவு ஆழமுடையதாக இருந்தது. பல இடங்களில் வேர்களையும் கொடிகளையும் பிடித்து மேலேற வேண்டியிருந்தது. வீரர்கள் இருவரும் உதிரனை அழைத்துச் செல்வதில் மிக கவனமாக செயல்பட்டனர். ஆனால் உதிரன் வெறி கொண்டபடி மேலேறி கொண்டிருந்தான். எந்த ஆபத்தையும் பொருட்படுத்த அவன் ஆயத்தமாயில்லை. அங்கவையின் செயல் அவனை உலுக்கியது. எவ்வளவு இக்கட்டான நிலையில் தனி ஒருத்தியாக இருந்து என்னை காப்பாற்றியுள்ளாள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்ட அவளின் துணிவு இணையற்றது. கால்களுக்கு கீழே எண்ணிலடங்காத எதிரிகள் நகர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பகலும் இரவும் கவனமாக தன்னையும் காத்து என்னையும் காத்துள்ளாள். இந்த உறுதிப்பாட்டுக்கும் துணிவுக்கும் முன்னால் நம் செயல்கள் எல்லாம் பொருட்டே அல்ல என்று அவனுக்கு தோன்றியது. எயினூர் வீரர்கள் சற்றே தயக்கத்தோடு கடக்கும் இடங்களை பாய்ந்து கடந்து கொண்டிருந்தான் உதிரன். அதிகாலை கோழியனூர் வந்து சேர்ந்ததும் காவல் வீரர்களிடம் குதிரையை வாங்கிக் கொண்டு எவ்வியூர் நோக்கி விரைந்தான். பாய்ந்து செல்லும் குதிரையால் அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. 3 ஊர்களில் குதிரையை மாற்றி பயணத்தை நிற்காமல் தொடர வேண்டும் என்று எண்ணியபடி பகல் இரவு பாராமல் விரைந்து கொண்டிருந்தான். அங்கவை சொல்லிய ஒவ்வொரு சொல்லும் அவனால் நம்பவே முடியாததாக இருந்தது. அவன் விழிப்புற்ற போது பெரும்பான்மையான படைகள் கடந்துவிட்டன. பொழுது நீங்கி நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அவன் மயக்கம் தெளிந்தான். மரத்தின் உச்சி கிளையில் உட்கார்ந்த நிலையில் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பது ஏன் என்று அவனுக்கு நீண்ட நேரம் புரியவே இல்லை. அவன் பேசத் தொடங்கியதும் அதிர்ந்து பேசாதே என எச்சரித்தாள் அங்கவை. பொழுது மங்கி இருள் சூழ்ந்ததால் அவனால் நடப்பதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு மிக மெதுவான குரலில் நகரும் படையை பற்றி கூறினாள். அப்போதும் அவனது கட்டை அவள் கழற்றவில்லை.
நிலைமையை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி மேலிட அவன் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள். பரம்புக்குள் எதிரிகள் நுழைந்ததை அறிந்த பிறகும் ஒரு காவல் வீரன் கதை கேட்டு கொண்டிருக்க மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இப்போது நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. அவன் மயக்கம் நீங்கிய பொழுதிலிருந்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிகளை அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆற்றின் மேலே நல்ல உயரத்திலிருந்து பார்த்ததாலும் எண்ணறிவில் தேர்ந்தவளாக இருந்ததாலும் நகரும் படையை பற்றிய துல்லியமான கணக்கை அவளால் சொல்ல முடிந்தது. சொல்லிக்கொண்டே இருந்த அவளின் குரல் காதை விட்டு அகல மறுக்கிறது. பரம்பு வீரனாக இந்த படையை தடுப்பதுதான் தனது முதல் வேலை. அருகில் இருக்கும் ஊர்களை திரட்டி இந்த இரவிலேயே தாக்குதலை தொடங்க முடியும். எதிரிகளை இந்த இடம் விட்டு துளியும் நகரவிடாமல் என்னால் செய்ய முடியும் என ஆத்திரம் கொண்டு உரைத்தபோது மிகவும் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் அவனது எண்ணத்தை மறுத்தாள் அங்கவை. தந்தை, தேக்கன், முடியன் என யாரும் சிந்தித்திராத ஒரு திசை வழியில் பரம்புக்குள் பெரும் படை நுழைந்துள்ளது. அப்படியென்றால் இதற்கு பின்னால் விரிவான திட்டமிடல் இருக்க வேண்டும். சேரனும் பாண்டியனும் படையெடுப்பார்கள் என எதிர்நோக்கி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரும் படையோடு சோழன் ஏன் உள்ளே நுழைகிறான்? அதுவும் எழுவனாற்றின் வழியினூடே எங்கே போகிறான்? இதெல்லாம் விரிவான தன்மையோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே செய்தியை உடனடியாக எவ்வியூருக்கு கொண்டு செல்லும் வேலையை மட்டும் செய். எதிரியை கண்டு குருதி கொப்பளிக்க சினந்தெழுந்த உதிரனை மடக்கி பிடித்து எவ்வியூர் நோக்கி அனுப்பினாள் அங்கவை. செய்தி சொல்ல மற்றவர்களை கூட அனுப்பலாம். நான் எதிரிகளை தொடர்ந்து செல்வதுதான் சரி என உதிரன் மீண்டும் வாதிட்ட போது அங்கவை சொன்னாள், எதிர்பாராத திசையிலிருந்தே இவ்வளவு பெரும்படை உள்ளே நுழைகிறது என்றால் மற்ற திசைகளிலிருந்து எவ்வளவு படைகள் உள்ளே நுழைந்துள்ளதோ அவற்றை எதிர்கொள்ள யார் யார் எங்கெங்கே செல்வது என்பதெல்லாம் பரம்பின் தலைவன் எடுக்க வேண்டிய முடிவு. நீ போரிட வேண்டிய இடம் எது என்பதனை எவ்வியூருக்கு போய் கேட்டு தெரிந்து கொள் என திடம் கொண்ட குரலில் கூறினாள் அங்கவை. ஈட்டி ஏந்திய 10,000 வீரர்கள் கீழே போய்க் கொண்டிருப்பதை அறிந்த போதும் நடுங்காத அவளின் கால்களை விட உறுதிமிக்கதாக இருந்தன அவளுடைய சொற்கள். பொழுது மங்கிக் கொண்டிருக்கும் மாலை வேளையில் நாகப்பச்சை வேலியை தாண்டி பாய்ந்தது உதிரனின் குதிரை. மேல் மாடத்தில் பாரி, தேக்கன், முடியன், காலம்பன் ஆகியோர் தென் திசையிலிருந்து கூழையன் அனுப்பிய செய்தியை பற்றி தீவிரமாக கலந்துரையாடி கொண்டிருந்தனர். தொலைவிலேயே பாரியின் கண்களுக்கு உதிரனின் பாய்ச்சல் தெரிந்தது. அங்கவையின்றி தனியே வருபவனின் வேகம் ஆபத்து ஒன்றை முன்னுணர செய்தது. மாடத்திலிருந்து விரைந்து கீழிறங்கினர். 2 நாட்களாக உணவேதுமின்றி அவ்வப்போது குதிரையை மட்டும் மாற்றி விரைந்து வந்து சேர்ந்தான் உதிரன். கிறங்கியபடி வந்தவனை சற்றே இளைப்பாற வைக்க முயன்றார் தேக்கன். ஆனால் கொந்தளிக்கும் உணர்வோடு இருந்த உதிரனால் அவர்கள் கொடுக்கும் நீராகாரத்தை வாங்கி குடிக்க முடியவில்லை. பேச்சு ஒழுங்கோடு வெளிவர மறுத்தது. முன்னும் பின்னுமாக திணறினான். அங்கவை இல்லாமல் உதிரன் மட்டும் வந்த செய்தி ஆதினியை எட்டிய போது இதுவரை இல்லாத அச்சத்தை அடைந்தாள். மாளிகையை நோக்கி ஓடோடி வந்தாள். அவள் உள்ளே நுழைந்த போது அங்கவையின் கண்களின் வழியே நகர்ந்து செல்லும் யானை படையின் எண்ணிக்கையை சொல்லிக் கொண்டிருந்தான் உதிரன். காலாட்படையின் தன்மை வேறுபாடுகளை சொன்னான். குதிரை படை ஏதுமில்லை. படைகளை ஒழுங்கமைக்கவும் தளபதிகளின் பயன்பாட்டுக்காகவும் மட்டுமே குதிரைகள் வந்துள்ளன. வீரர்களின் முகங்களில் களைப்பேதும் இல்லை. தூசி படையினர் காதுகளில் மேல் மடல்களில் 3 ஓட்டை இட்டிருந்தனர் என்பது வரை அங்கவை சொல்லி அனுப்பியிருந்தாள். ஏறக்குறைய அனைவரும் திகைத்து போயினர். சோழன் ஏன் படையெடுத்து வருகிறான்? எழுவனாற்றினூடே பரம்புக்குள் நுழையும் வழி எப்படி அவனுக்கு தெரிந்தது? அவனது படையின் வலிமை யானைகளை நம்பியதாக இருக்கிறது. அது மிக சரியான யுக்தியே. இவ்வளவு தெளிவான திட்டமிடலோடு புறப்பட்டு வரும் நோக்கம் என்ன என ஒவ்வொருவருக்குள்ளும் கேள்விகள் உருண்டோடின. அவை அமைதி கொண்டது. ஆதினி பெருமூச்சு விட்டாள். அங்கவைக்கு ஆபத்து ஏதும் நிகழவில்லை. அது போதும். பரம்புக்குள் எவ்வளவு பெரிய படை வந்தாலும் அச்சம் கொள்ள ஒன்றுமில்லை. எனவே அவை விட்டு அகன்றாள். முந்தைய நாள் நள்ளிரவு கூழையன் செய்தி அனுப்பியிருந்தான். குடநாட்டும் குட்டநாடும் படையை ஒருமுகப்படுத்தி இருக்கின்றன. ஆயிமலையின் பின்புறம் 2 நாட்டு படைகளும் ஒன்று சேர்ந்து பாசறை அமைத்துள்ளன.
ஆயிமலையின் கணவாய் வழியாக இன்னும் சில நாட்களில் அவர்கள் பரம்புக்குள் நுழைய உள்ளனர் என்பதுதான் கூழையன் அனுப்பியுள்ள செய்தி. வழக்கத்துக்கு மாறான தன்மையுடன் சேரர்களின் நடவடிக்கை உள்ளது. இருவரும் தனித்தனியே போரிடுவதற்கான ஏற்பாட்டுடன் இருந்ததாகத்தான் ஏற்கனவே கூழையன் செய்தி அனுப்பியிருந்தான். திடீரென எப்படி இரு படைகளும் ஒருங்கிணைந்தன? ஆயிமலை கணவாய் பகுதியின் வழியே பரம்புக்குள் நுழையும் துணிவு எப்படி இவனுக்கு வந்தது? கீழ்ப்புறத்தில் பாண்டியன் படை அணி திரண்டு கொண்டிருப்பதற்கும் சேரனின் நடவடிக்கைக்கும் இருக்கும் உறவுகள் என்ன என்பதனை பற்றிதான் அவையில் ஆய்ந்து கொண்டிருந்தனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சேரர்களின் தாக்குதல் எத்தனையோ முறை நிகழ்ந்துள்ளது. ஆனால் இந்த முறை உதயஞ்சேரலின் நடவடிக்கைகளில் நிறைய வேறுபாடு தெரிகிறது. அவன் மிக கவனமாக பல வேலைகளை செய்கிறான். பரம்புக்குள் வழி அமைக்க தொடர்ந்து அவன் முயன்றுள்ளான். ஆனால் அவன் முயன்ற எந்த பகுதியிலும் இல்லாமல் ஆயிமலையில் கொண்டு வந்து இப்போது படையை நிறுத்தி வைத்துள்ளான். அவனது திட்டமிடலில் ஒரு பகுதியாக நமது எண்ணங்களை குழப்பும் யுக்தி இடம்பெற்றுள்ளது. இதை எதிர்கொள்ள செய்ய வேண்டியது என்ன என சிந்தித்து கொண்டிருந்தவர்களிடம்தான் சோழப்படை உள்நுழைந்ததை பற்றி சொன்னான் உதிரன். உதிரன் சொன்ன செய்தி எல்லோருக்குள்ளும் குழப்பத்தையே உருவாக்கியது. இந்த படையெடுப்பின் நோக்கத்தையும் தன்மையையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனை 1000 எதிரிகள் இதுவரை பரம்புக்குள் நுழைந்ததில்லை. அங்கவை சொல்லியுள்ள கணக்குகளின்படி காலாட்படையின் எண்ணிக்கை 5000த்திற்கும் அதிகமாக இருக்கிறது. யானைகளின் எண்ணிக்கை 500. எதிரியின் படையை பற்றி பாரி வேறென்ன கேட்கப் போகிறான் என்று உதிரன் எதிர்பார்த்திருந்த பொழுது பாரி கேட்டான். நீ கண் விழித்தது எப்போது? மறுநாள் மாலையில். போதிய உணவின்றி பல நாட்களாய் இருக்கிறாய். முதலில் உணவருந்திவிட்டு வா, பின்னர் பேசுவோம் என்றான். உதிரனுக்கு எழுந்து செல்ல மனமில்லை. தயங்கியபடியே வீரர்களோடு அவையை விட்டு வெளியேறினான். துவளாத அவனது நடையை பார்த்தபடியே பாரி சொன்னான். நாகர்குடி என்பதால் மறுநாள் கண் விழித்திருக்கிறான். ஒன்றுக்கும் மேற்பட்ட அடவி ஈ கடித்திருந்தால் மற்ற யாராக இருந்தாலும் மரணித்திருப்பர். தேக்கன் ஆம் என தலையசைத்தான். உதிரன் வரும் வரை பேச்சு நீண்டது. புதிய சூழலுக்கு ஏற்ப தனது கருத்தை கூறினார் முடியன். ஆயிமலையின் கணவாய் பகுதி மிக குறுகியது. அதனுள்ளே நுழைந்து வந்தாலும் அடற்காடுகளை கொண்டது. எனவே அந்த பகுதியில் சேரனால் படை நடத்தி உள்நுழைய முடியாது. அவன் வேறு ஏதோ திசை வழியில் உள்ளே வர திட்டமிட்டுள்ளான். நமது கவனத்தை திருப்பவே இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். அடற்காட்டை எவ்வளவு தொலைவு ஊடறுக்க முடியும்? பெரும் படைகள் நகர்வதற்கான நில அமைப்பை அவனால் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் என கேட்டார் வாரிக்கையன். எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் சோழன் உள் நுழைந்துள்ளான். பல்லாயிரம் வீரர்களை கொண்ட படை இருக்கும் மமதையில்தான் மூடத்தனமாக முடிவை எடுத்துள்ளான். ஆனால் உதயஞ்சேரலை அப்படி சொல்லிவிட முடியாது. நம்மால் கணிக்க முடியாத ஒரு ஆட்டத்தை ஆடி பார்க்க எண்ணுகிறான் என்றார் தேக்கன். உரையாடலை கேட்டபடி அமைதி கொண்டிருந்த பாரி இப்போது சொன்னான். தென்புறத்து காவல் வீரர்கள் பயன்படுத்தும் குதிரை பாதை ஒன்று ஆயிமலையின் வழியே செல்கிறதல்லவா? அதை அடிப்படையாக கொண்டு உதயஞ்சேரல் திட்டம் தீட்டியிருப்பான். யாரும் சிந்திக்காத கருத்தாக அது இருந்தது. ஆனால் குதிரை பாதையில் பெரும்படை ஒன்று எப்படி நகர்ந்து வர முடியும் என கேட்டான் முடியன். அதுவன்று கேள்வி. அந்த குதிரை பாதையை அவன் எப்படி அறிந்தான் என்பதுதான் கேள்வி. அந்த திசை செல்லும் நமது காவல் வீரர்களை அவர்கள் தொடர்ந்து கவனித்ததன் மூலம் அறிந்துள்ளனர். அப்படி என்றால் அந்த பாதையின் வழியான ஒரு முயற்சிக்கு அவர்கள் ஆயத்தமாகி உள்ளனர் என்றார் வாரிக்கையன். மற்றவர்களின் சிந்தனை அதை நோக்கி போனது. சாலமலை, கழுவாரிக்காடு, நரிமுகடு ஆகிய 3 பகுதிகளில்தான் சேரன் படை நடத்தி வந்துள்ளான். ஆனால் எந்தவித காரணமும் இல்லாமல் ஆயிமலையின் பின்புறம் படையை நகர்த்தியுள்ளது எதனால் என கேட்டான் முடியன். அமைதி நீடித்தது. அவர்களின் திட்டம் எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும். மூவரும் நமது கைக்கு அருகே வந்துவிட்டனர். நாம் செய்ய வேண்டியதை பற்றி முடிவெடுப்போம் என்றான் தேக்கன்.
சிறிது நேரம் அமைதி நீடித்தது. அச்சமோ அவசரமோ யாரிடமும் இல்லை. சப்பனமிட்டு அமர்ந்திருந்த பாரி எழுந்தபடி கூறினான். நீராட்டுக்காக கொற்றவையின் கூத்துக்களத்தில் கூடுவோம் என்றான். கொற்றவையின் கூத்துக்களத்தை காவல் வீரர்கள் வேக வேகமாக தூய்மைப்படுத்தி பந்தங்களை ஏற்றி வைத்தனர். உதிரன்தான் முதலில் வந்தான். அவன் சொல்லித்தான் வீரர்களுக்கு தெரியும். நீராட்டு சடங்கு எவ்வளவு உக்கிரமேறியது என்பதனை அனைவரும் அறிவர். தேக்கன், வாரிக்கையன், முடியன் ஆகிய மூவரும் அடுத்தடுத்ததாக வந்து சேர்ந்தனர். சற்று நேரத்தில் பாரியும் காலம்பனும் வந்தனர். அவர்களுக்கு பின்னே ஆதினி இரு பெண்களுடன் வர இறுதியில் குலநாகினிகள் கூட்டமாக வந்தனர். பந்தங்கள் எங்கும் ஏற்றப்பட்டிருந்தன. வெளிச்சம் கண்டு பறவைகள் படபடத்து ஓசை எழுப்பின. குலநாகினிகளில் மூவர் உடுக்கையை கையில் கொண்டிருந்தனர். ஆதினியுடன் வந்த இரு பெண்களில் இளம்பெண் ஒருத்தி நீர் நிறைந்த பச்சை மண்குடத்தை தூக்கி வந்தாள். நீர்க்குடத்துக்குள் முன்னோர்களின் எலும்புகள் இருந்தன. இன்னொருத்தி சூழ் வயிற்றுக்காரி. அவளோ பனங்கருகை களையத்தில் செருகி தலையில் ஏந்தி வந்தாள். போர் என்பது கொற்றவையின் திருவிழா. ஆதி காலம் தொட்டு அவள் மனம் குளிரும் நிலம் போர்க்களம்தான். சிதை உண்ட உடல்களும் சரிந்து தொங்கும் குடல்களும் தாடை வெட்டுப்பட்டு பிளந்து கிடக்கும் முகங்களும் தான் அவளுக்கான படையல். குலுங்கும் முளைகளில் குருதி பெருக்கி தன் மக்களை அவள் பாலூட்டி வளர்ப்பதே போர்க்களத்தில் இக்கைமாற்றை அவர்கள் செய்வார்கள் என்பதால்தான். செம்பாறையில் தலைகள் உருண்டு தெரிக்கும் ஓசையினையே உடுக்கையின் ஓசையாக்கிக் கொண்டவள். எதிரிகளின் குருதி நிலமெங்கும் வழிந்தோடும். செவ்வீரமண்ணை பிசைந்து அவளுக்கு ஊட்டப்போகும் நற்செய்தியை சொல்லவே குலநாகினிகள் வந்துள்ளனர். பாரி, தேக்கன், முடியன், வாரிக்கையன், காலம்பன் ஆகிய ஐவரும் குலநாகினிகளுக்கு சற்று பின்னே நின்று கொண்டிருந்தனர். அவர்களை விட்டு விலகி மற்ற வீரர்களோடு நின்று கொண்டிருந்தான் உதிரன். போரை தொடங்க ஆயத்த நிலையில் உள்ள சேரன், படை நடத்தி பரம்புக்குள்ளே வந்துள்ள சோழன், பரம்பின் எல்லையில் படையை நிலை கொள்ள செய்யும் பாண்டியன் என 3 பெரும் எதிரிகள் சூழ்ந்த நிலையில் நமது தாக்குதலை தொடங்க பாரி சொல்ல போகும் உத்தரவு என்ன? யார் யார் எந்த திசையில் களம் புக வேண்டும்? பரம்பின் தலைவன் சொல்லப்போகும் ஆணை என்ன என்பதை அறிய உதிரனின் மனம் துடித்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் ஓசையையும் பந்தங்களின் வெளிச்சத்தையும் கண்டு தேவவாக்கு விலங்கு குரலெழுப்பி அவர்களுக்கான உத்தரவை கொடுத்தது. குலநாகினிகளும் ஆதினியும் சடங்குகளை வேகப்படுத்தினர். பனை ஓலை கூடையில் கனிகளையும் இதர பொருட்களையும் கொண்டு வந்த குலநாகினி ஒருத்தி அவற்றை எடுத்து கீழே வைக்க தொடங்கினாள். உடல் முழுவதும் இறகு உதிர்ந்த நீர் சேவல் ஒன்று கால் கட்டப்பட்ட நிலையில் அதில் இருந்தது. யானை முடியும் புலிமயிரும் கொண்டு பின்னப்பட்ட கயிற்றால் நூலிக்கிழங்கை கட்டியிருந்தனர். சாம்பட் புழுதியில் குருதி பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக்கி எண்ணற்ற உருண்டைகளை உருட்டியிருந்தனர். கூத்துக்களத்தின் இடப்புறமிருந்து தேவவாக்கு விலங்கின் வழக்கத்துக்கு மாறான குரல் கேட்டதும் உடுக்கை எடுத்து அடிக்கத் தொடங்கினால் குலநாகினி ஒருத்தி. மற்றவர்களோ குளவையிடத் தொடங்கினர். உடுக்கை ஓசையும் குளவை ஓசையும் கூடின. குலநாகினிகள் நடுவில் நின்றிருந்த ஆதினியையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவளோ முடிச்சிட்ட தலைமுடி அவிழ மெல்ல சிரித்து தோள் குலுங்கி ஆடத் தொடங்கினாள். உடுக்கையின் ஓசைக்கு ஏற்ப ஆட்டத்தின் வேகம் கூடியது. மிக விரைவாக அது வெறியாட்டமாக மாறியது. நள்ளிரவில் உடலெல்லாம் கொதிப்புற்று துடிக்க ஆதினியின் ஆட்டம் குலநாகினிகளையே நடுக்குற செய்வதாக இருந்தது. குளவை ஓசை மேலும் கூடியது. உடுக்கையின் ஓசை வெடிப்புற்று தெரித்தது. குலநாகினிகள் மூவரும் ஆதினியின் முன் மண்டியிட்டு உடுக்கை அடித்தனர். அவர்களின் கண்களில் நீர் தாரை தாரையாக இறங்கிக் கொண்டிருந்தது. ஆதினியின் ஆவேசம் மேலும் கூடத் தொடங்கியது. உடுக்கையின் ஒளி நரம்புகளை முறுக்கி சுழற்றியது. மற்ற குலநாகினிகள் அவளிடம் தோள்களை பிடித்து அமுக்கி உட்கார வைக்க முயன்றனர். குளவை ஓசைக்கு ஏற்ப குலநாகினிகளின் சடங்கு தீவிரமடைந்தபடி இருந்தது. பற்களை நரநரவென்று கடித்தபடி பிடித்திருப்போரை உலுக்கி எடுத்தாள் ஆதினி.
நெருங்க முடியாத பரம்பின் தலைவியை குலநாகினிகள் மொத்தமாக இணைந்து தோள்களை பிடித்து அழுத்தினர். உடுக்கையின் ஒளியும் குலவை ஓசையும் பறவைகளின் கத்தல்களும் இணைய கூத்துக்களம் உருமாறிக் கொண்டிருந்த போது பெரும் குரல் எடுத்து ஆதினி கத்தினாள். அதுவரை சாய்ந்து கிடந்த நீர் சேவல் எழுந்து நின்று தலை சிலுப்பி கூவியது. அதை கண்டவுடன் பாய்ந்து சென்ற மூத்த குலநாகினி இறகு உதிர்ந்த நீர் சேவலை எடுத்து ஆவேசமாக கத்தியபடி அதன் தலையை முறுக்கி அத்தெடுத்தாள். குலவை ஓசை உச்சிக்கு சென்றது. வலக்கையில் இருந்த நீர் சேவலின் தலையை இடப்புறமாகவும் இடக்கையில் இருந்த நீர் சேவலின் உடலை வலப்புறமாகவும் வீசி எறிந்தாள். குலவை ஓசையும் உடுக்கையின் ஓசையும் காட்டை மிரட்டின. மற்ற குலநாகினிகள் நூலிக்கிழங்கையும் குருதி உருண்டைகளையும் எல்லா திசைகளிலும் வீசி எறிந்தனர். குலவை ஒளியோடு தேவவாக்கு விலங்கின் ஒளியும் இணைந்து இருளை உலுக்கின. இளம்பெண் சுமந்து வந்த பச்சை மண் குடத்து நீரை அமர்ந்திருந்த ஆதினியின் தலையில் ஊற்றினர். முன்னோர்களின் எலும்புகள் மேலெங்கும் நழுவி இறங்கின. இறங்கும் எலும்பை இரு கைகளிலும் ஏந்தினாள் ஆதினி. 1000 மணங்குகள் காடெங்கும் இருந்து இறங்கி வந்து ஆதினிக்குள் அடங்க எண்ணிலடங்கா முன்னோர்களின் விழா எலும்பை இரு கைகளிலும் ஏந்தினாள் ஆதினி. அதை கண்டதும் ஆவேசம் கொண்ட பாரி அவளை நோக்கி வந்தான். மற்றவர்களும் தொடர்ந்து வந்தனர். ஆதினியின் கையில் இருந்த எலும்பு ஒன்றை எடுத்தான் பாரி. உடுக்கை அடிப்பவர்கள் பாரியை சுற்றி ஒலி எழுப்பினர். குலவை ஒளி மேலிட எடுத்த எலும்பை கொண்டு மார்பிலே கீறினான் வேல்பாரி. கொப்பளித்து பெருகியது பாரியின் குருதி. உடுக்கை அடிப்பவர்களின் ஆவேசம் மொத்த காட்டையும் முழுக்கியது. மற்ற நால்வரும் அதே போல முன்னோர்களின் எலும்பு எடுத்து மார்பிலே கிழித்தனர். திக்கெட்டும் இருந்து தேவவாக்கு விலங்குகளின் குரல் எதிரொலித்து கொண்டிருக்க சூழ்வயிற்றுக்காரி தலையில் சுமந்து வந்த களையத்தோடு பாரியின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தாள். குடத்துக்குள் இருந்த பனங்கருக்கினை எடுத்த பாரி கீறிய மார்பின் மீது உறக்க தேய்த்தெடுத்தான். மேல் சதையை பீத்து கொண்டு வந்தது பனங்கருக்கு. குலவை ஓசையும் உடுக்கை ஓசையும் பறவைகளின் கத்தலும் விலங்கின் கதறலும் இணைய ஐவரின் மார்பு குருதியை பனங்கருக்குகள் வாங்கி கொண்டன. குருதி தோய்ந்த பனங்கருக்கினை ஆதினியின் கைகள் ஏந்தி பிடிக்க சூழ்வயிற்றுக்காரி மேடையின் மீது ஏறி அமர்ந்தாள். குலநாகினிகள் ஆளுக்கு ஒரு திசை பார்த்து ஆவேசமாக ஆடினர். கொற்றவையின் பசியடக்கி தாகம் தீர்க்க எதிரிகளை மலை மலையாய் கொன்றளிப்போம் என ஐவரும் மார்பு குருதி கொண்டு உறுதி அளித்ததால் ஆதினிக்குள் இருந்த கொற்றவை அகமகிழ்ந்தாள். வாயகன்று காடதிர சிரித்தாள். ஆனால் மேடையில் அமர்ந்திருந்த சூழ்வயிற்றுக்காரி சிரிக்கவில்லை. ஆவேசம் தணியவில்லை. விரித்த விழிகளில் இமையாடவில்லை. பெருங்குரல் எடுத்து வா என்கிட்ட வா என பேய் கூச்சலிட்டாள். தலையை மறுத்து மறுத்து ஆட்டி விழப்போகும் எதிரிகளின் எண்ணிலடங்கா உடல்களை தின்று முடித்து விட்டு வருகிறேன். உருவிய குடல்களால் குன்றுகள் மறைந்து கிடக்க காடெங்கும் பெருகியோடும் குருதியை குடித்து விட்டு வருகிறேன். அதற்குள் ஏன் அழைக்கிறாய் என மறுத்து கத்தினாள் கொற்றவை. ஆனால் சூழ்வயிற்றுக்காரி விடவில்லை. அதை விட பெருங்குரல் எடுத்து கத்தினாள். காலம் தாழ்த்தாதே, எனக்கான வாக்கை அழித்துவிட்டு நீ பசியாறிக்கொள் என்று கத்தினாள். கொற்றவை நகரவில்லை. என் மக்கள் கொன்றளித்துள்ள பிணங்களை புசித்து முடிக்கும் வரை பொறுத்திரு என கூறி பற்களை நரநரவென்று கடித்து காட்டையே இரு கூறுகளாக பிளந்து கொண்டிருந்தாள். குலநாகினிகள் ஒன்று சேர்ந்து கொற்றவையை சூழ்வயிற்றுக்காரியை நோக்கி இழுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் யாராலும் அவளை அசைக்க முடியவில்லை. 1000 மணங்குகள் ஒன்றாய் இறங்கி ஆடிக்கொண்டிருந்தனர். குலவையின் பேரொளி பல மடங்கு அதிகரித்தது. உடுக்கை ஓசையில் இலைகள் நடுங்கின. குலநாகினிகள் எல்லோரும் சேர்ந்து பெரும் ஆவேசத்தோடு உட்கார்ந்திருந்தவளை தூக்கி மேடையின் மீதிருந்த சூழ்வயிற்றுக்காரியை நோக்கி நகர்த்தி சென்றனர். சூழ்வயிற்றுக்காரியின் கண்ணீர் நீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் கொற்றவை தன்னை நோக்கி வர தொடங்கியதும் அவளின் முகத்தில் சிரிப்பு படர தொடங்கியது.
குலநாகினிகள் வலுக்கொண்ட மட்டும் நகர்த்தினர். அமர்ந்திருந்தவள் ஆதினி அல்லல், கொற்றவை. அவ்வளவு எளிதாக நகர்த்திவிட முடியாது. மேலும் மேலும் ஓசை எழுப்பி உடுக்கையடித்து பெருங்குரலில் கதறியபடி கொற்றவையை முன்னகர்த்தினர். மலையென குவியும் பிணங்களின் குருதி வாடையை உள்மூக்கில் நுகர்ந்தபடி சற்றே அகமகிழ்ந்து எழுந்தாள். எழுந்த கணம் குலநாகினிகள் முழு ஆவேசத்தோடு மேடையை நோக்கி நகர்த்தினர். அருகில் சென்று அமர்ந்திருந்தவளின் நிறை சூழில் கை வைத்தாள் கொற்றவை. காடு நடுங்கும் ஓசை இருளெங்கும் கேட்டது. நிறை சூளுக்குள் இருக்கும் புது உயிருக்கு இந்த மண்ணை காத்தளிப்பேன் என கொற்றவை அளித்த வாக்கு காட்டு இனிரின் காதுகளிலெல்லாம் எதிரொலித்தது. எதிரிகளை கொன்றளிக்க நிகழும் சூளுரையும் குருதி குடிக்க துடித்தலும் ஆவேசமுமே இந்த சடங்கின் உச்சம். ஆந்தைகளின் வட்டவிழி நடுக்குற்ற அந்த கணத்தில் இருளும் மலையும் ஒரு சேர உணரும்படி காடதிர கத்தினான் வேள்பாரி. கொற்றவையின் பசி தீர்க்க எதிரிகளின் பிணங்களை மலையென குவிப்போம். பரம்பெங்கும் வேந்தர் படை சிந்தும் குருதி விட்டு ஈக்கல் அகலாது நிலை கொள்ளட்டும். சேரனின் படையை அழித்தொழிக்கும் வேலையை தேக்கனும் கூழையனும் உதிரனும் செய்யட்டும். கிழக்கு திசையில் நிலை கொள்ளும் பாண்டிய படையின் கருவருக்கும் வேலையை முடியனும் காலம்பனும் நீலனும் செய்யட்டும். எழுவு நாற்றில் மணலுக்குள் சோலை படையை புதைத்தொழிக்க நான் புறப்படுகிறேன். கொற்றவையின் பெரும் பசிக்கு திசை எங்கும் விருந்தளிப்போம் என்று பாரி சபதம் ஏற்றான். அத்தியாயம் 73. பரம்பின் வலை பின்னல்களில் செய்திகள் பறந்து கொண்டிருந்தன. தனது கூட்டில் இறை வந்து சிக்கிய கணத்தில் தூக்கம் கலைந்தெழும் விலங்கு போல பரம்பு எழுந்தது. சிக்கிய இரையால் இனி ஒரு போதும் தப்ப முடியாது என அதற்கு தெரியும். தாடை கிழுவதை போல வாயை பிளந்து கொட்டாவி விட்டபடி மெல்ல இறை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது பரம்பு. வடக்கும் தெற்குமாக நீண்டு கிடக்கும் பச்சை மலை தொடரில் இத்தனை 100 ஊர்களுக்குள்ளும் ஒரே நேரத்தில் காரி கொம்பூதி யாரும் கேள்விப்பட்டது இல்லை. மலை தொடர் எங்கும் கொம்போசை அதிர்ந்து பரவிக்கொண்டிருந்தது. கூவல் குடியினரின் முன்னெச்சரிக்கை ஒலிகள் எல்லையில்லாத வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன. பரம்பின் மாவீரர்கள் அனைவரும் களம் நோக்கி சென்றுவிட்டால் படைகளை ஒருங்கிணைப்பது யார் என்ற கேள்வி எழுந்தது. புறப்படும் போது பாரியின் உத்தரவு அதுவாகத்தான் இருந்தது. எவ்வியூரிலிருந்து 3 திசை படைகளையும் ஒருங்கிணைக்கும் வேலை வாரிக்கையனுடையது. பாரி தந்தையின் காலம் தொட்டு இக்காலம் வரை எண்ணற்ற தாக்குதலை நடத்தி அனுபவம் வாய்ந்த மாமனிதர் வாரிக்கையன்தான். அவர் அளவுக்கு முன் அனுபவத்தின் வழியே வழிகாட்டக்கூடிய இன்னொரு மனிதர் இல்லை. பாரி உத்தரவிட்ட கணத்திலிருந்து வாரிக்கையன் வேலையை தொடங்கினான். கூத்துக்களத்தில் நீராட்டு முடிந்ததும் பாரி வடதிசை நோக்கி புறப்பட்டான். தேக்கனும் முதிரனும் தென் திசை நோக்கி புறப்பட்டனர். முடியனும் காலம்பனும் கீழ்த்திசை நோக்கி புறப்பட்டனர். 3 திசைகளுக்கும் தலைமை ஏற்றவர்களோடு குழுவுக்கு 6 வீரர்களை மட்டுமே உடன் அனுப்பினார் வாரிக்கையன். எவ்வியூரில் இருக்கும் அனைத்து வீரர்களும் இப்போது வாரிக்கையனுக்கு தேவைப்பட்டனர். எதிரிகள் 3 திசைகளிலும் இருக்கின்றனர். எனவே நிலைமைக்கு தகுந்தபடி வழிகாட்டவும் செய்தியை பரிமாறவும் வாரிக்கையனுக்கு வலிமை மிகுந்த படை தேவை. அந்த படை பரம்பின் அனைத்து திசைகளுக்கும் மின்னலென பாய்ந்து செல்லும் படையாக இருக்க வேண்டும். குதிரையிலும் குதிரை இல்லாமலும் விரைந்து செல்லும் படையாக இருக்க வேண்டும். அதற்கு எவ்வியூர் வீரர்களே பொருத்தமானவர்கள். அவர்களால் தான் இந்த வேலைக்கு ஈடு கொடுக்க முடியும். போர்க்களத்தில் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய எவ்வியூர்காரர்கள் யாரையும் போர்க்களத்திற்கு அனுப்ப முன்வரவில்லை வாரிக்கையன். காட்டை ஊடறுத்து விலங்கன பாயும் வேட்டை வீரர்களாக அவர்களை பயன்படுத்த முடிவு செய்தார். களத்தில் போரிடுபவர்களுக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் தடையின்றி வழங்க வேண்டும். நெருக்கடியில் அவர்களுக்கான உத்தரவை வழங்க வேண்டிய பொறுப்பும் வாரிக்கையன் உடையது.
உத்தரவிட்ட கணத்தில் கூத்துக்களத்திலிருந்து எல்லோரும் போர் முனை நோக்கி பாய்ந்து சென்றபோது தனித்திருந்த வாரிக்கையனின் முன்னால் எண்ணிலடங்காத கேள்விகள் உருத்திரண்டு நின்றன. எதை செய்து முடிக்கக்கூடிய அனுபவம் அறிவால் ஒவ்வொருவருக்கும் விடை கண்டார். ஒரே நேரத்தில் பரம்பின் 3 முனைகளிலும் போர் நடத்திய அனுபவம் இதுவரை யாருக்கும் இல்லை. இந்த பெரும் தாக்குதலை எப்படி ஒருங்கிணைப்பது? செய்திகளை விரைவாக பரிமாறிக்கொள்ள வழி என்ன என்று சிந்தித்தபடி தனது முதல் உத்தரவை அதிகாலை பிறப்பித்தார். சேரன் பாடி வீடமைத்திருக்கும் போர் முனையான ஆயிமலை தொடங்கி எவ்வியூர் வரை செய்தி பரிமாற்ற பின்னலை உருவாக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டார். மிக நீண்ட தொலைவை கொண்ட அந்த பரப்பில் செய்தியை பரிமாறுவது மிக கடினமான பணி. ஏனென்றால் கூவல் குடியினரின் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனாலும் அவர்கள் அதற்கு ஆயத்தமாயினர். மற்ற 2 முனைகளும் இந்த அளவு ஆபத்து கொண்டவை அல்ல என்பது வாரிக்கையனின் கணிப்பு. அதனால்தான் கூவல்குடி முழுமையும் ஆயிமலை நோக்கி அணிவகுக்க செய்தார். எவ்வியூர் பாட்டாப்பிரையிலிருந்துதான் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. பரம்பில் உள்ள ஊர்களில் மிக அதிக எண்ணிக்கை தென் திசையில்தான் உள்ளன. அந்த திசையில் இருந்த 120 ஊர்களிலும் காரிக்கொம்பு ஊதப்பட்டது. தேக்கனின் சொல்லுக்காக அவ்வூரினர் காத்திருப்பர். கீழ்த்திசை ஊர்களில் 4 பங்கு ஊர்களை மட்டும் வேட்டுவன் பாறைக்கு வர உத்தரவிட்டான் முடியன். வடதிசைதான் மிக குறைவான எண்ணிக்கையில் ஊர்கள் இருக்கும் பகுதி. மொத்தம் இருப்பதே 67 ஊர்கள்தாம். அந்த ஊர்களில் இருக்கும் வீரர்களை கொண்டுதான் 6000த்திற்கும் அதிகமானவர்கள் உள்ள சோழப்படையை பாரி முறியடித்தாக வேண்டியிருக்கும் என மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதிலுள்ள 24 ஊர்களை மட்டும் ஆயத்தமாகும்படி செய்தி அனுப்பினான் பாரி. எவ்வியூர் வீரர்கள் திசைதோறும் செய்திகளை கொண்டு சென்றனர். குதிரை பாதைகள் இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருந்தன. சோழனுக்கு எதிராக பாரியும் பாண்டியனுக்கு எதிராக முடியனும் தீர்மானிக்கும் போர்க்களங்களை நோக்கி தேவையான ஆயுதங்களையும் மருத்துவ குடிகளையும் அனுப்பி வைக்க முழு வீச்சில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த 2 முனைகளிலிருந்தும் எவ்வியூருக்கு செய்தியை ஒருங்கிணைக்க காரிக்கொம்பினையும் சென்றி புகையையும் பயன்படுத்தலாம் என முடிவு செய்து அதற்கு தகுந்தபடி மலைத்தோறும் இடைவிடாது ஆட்கள் நிறுத்தப்பட்டனர். சிறுபாலி நகரிலிருந்து ஆயுதங்களை போர்க்களங்களை நோக்கி தடையின்றி கொண்டு செல்ல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆயுதங்கள் இடம் மாற தொடங்கின. எவ்வியூரின் ஆண் பெண் என்று ஒருவர் கூட மீதமில்லாமல் இரவு பகலாக வேலை பார்த்து கொண்டு இருந்தனர். பரம்பின் நடுப்பகுதியில் இருந்த 114 ஊர்களும் உத்தரவின்றி தாக்குதலுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டுவிட்டது. ஊரின் வீரர்கள் எல்லோரையும் ஆயத்த நிலையில் இருக்க சொன்னார் வாரிக்கையன். தேவையொட்டி எந்த களத்துக்கும் அவர்கள் செல்ல வேண்டியிருக்கும். இது ஒரு புது அனுபவம். எனவே எல்லோரும் மகிழ்ந்தும் விரைந்தும் செய்தனர். ஊரார்கள் எல்லோரும் ஒன்று கூடி போர்க்களம் நோக்கி ஆயுதங்களை எல்லை பிரித்து கைமாற்றினர். மருத்துவ குடிகளும் ஆயுதங்களோடு சேர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டு இருந்தன. கோடை காலம் ஆதலால் நீர் ஆதாரங்களை குறிவைத்தே பாதைகளை வகுத்து கொண்டனர். எவ்வளவு மறுத்தும் கபிலர் கேட்கவில்லை. தாக்குதல் நடக்கும் இடத்திற்கு வரவில்லை. அருகில் இருக்கும் ஊரில் இருந்து கொள்கிறேன் என்று விடாப்பிடியாக சொல்லியதால் அவரை தன்னுடன் அழைத்துச் செல்ல பாரி சம்மதித்தான். 3ஆம் நாள் இரவு பாரியும் கபிலரும் சூலூரை வந்து அடைந்தனர். இப்படி கொற்றவையை வணங்கிய பின் போர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. சேரன், சோழன், பாண்டியன் மூவரும் 3 விதமான திட்டம் வகுத்து இருந்தனர். மேலும் என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ள சிறிது காத்திருப்போம். நன்றி நண்பர்களே.